டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட வல்லுநர்களுக்கும் திருசக்தி ஜோதிடத்தின் நிறுவனர் ஐயா வையாபுரி ஐயா அவர்களுக்கும் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மேலும் இதற்கு முன்பாக பேசிய அனைத்து ஜோதிட ஆர்வலர் மற்றும் அன்பர்கள் அனைவருக்கும் பைரவா ஜோதிடத்தின் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா 5ஆம் பாவத்தை பற்றி பேச போகிறேங்க. 5ஆம் பாவத்தில் என்ன விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல 5ஆம் பாவம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தகவலை கொடுக்கும் என்று பார்த்தால், பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்தை குறிப்பிடக்கூடியது 5ஆம் பாவம். குழந்தை பாக்கியத்தை குறிப்பிடக்கூடியது 5ஆம் பாவம். குலதெய்வத்தை குறிப்பிடக்கூடியது 5ஆம் பாவம். மேலும் இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய செயல்கள் நிறைவேறக்கூடிய இடமும் 5ஆம் இடம். அதாவது 1, 5, 9 இந்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 1ஆம் இடம் பலமாக இருந்தால், அதாவது லக்னம் பலமாக இருந்தால் ஜாதகர் அவருடைய சுய முயற்சியினாலேயே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். அல்லது அவருடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் அவருக்கு இருந்தால் அந்த புண்ணியத்தை வைத்து இந்த பிறவை கடக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு உருவாகும். அல்லது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் பலமாக இருந்தால், அதாவது தந்தை சேர்த்து வைத்த சொத்துக்களை, பெயர் புகழை வைத்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு உருவாகும். ஒருவர் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டும் எனில் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று ஜாதகருக்கு வலிமை பெற்றிருக்க வேண்டும். இந்த மூன்றுமே வலிமை இல்லாத ஒருவர் இந்த பிறவியில் நிறைய சிரமங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஆக இப்பொழுது லக்னம் 9ஆம் இடம், இதை தவிர்த்து 5ஆம் இடம் என்ற விஷயத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். 5ஆம் இடத்தில் ஒருவர் தான் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி அடையவும், அவருடைய ஆசைகள் நிறைவேறவும், காதல் உணர்வுகள் கைகூடவும், அவருடைய செல்வங்கள் கைகூடவும் இந்த 5ஆம் இடம் ஒருவருக்கு நிச்சயமாக வலிமை அடைந்திருக்க வேண்டும். அனைவருடைய ஜாதகத்திலும் 5ஆம் இடம் என்பது வலிமை பெற்றிருக்குமா என்றால் அது நிச்சயமாக யாரும் குறிப்பிட முடியாது. எனவே இந்த 5ஆம் இடம் எந்த வகையில் சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து உங்களுடைய ஜாதகத்தில் அதை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு சில தகவல்களை இன்று நாம் பார்ப்போம். அதாவது குலதெய்வம் 5ஆம் இடத்தில் முதலில் இருக்கக்கூடியது குலதெய்வம். ஒருவருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும், குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது நாம் பிறப்பதற்கு, நம்முடைய குலம் பிறப்பதற்கு முதலில் காரணமாக இருந்தவரே குலதெய்வம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் யார் ஒருவரும் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகிறது. அதற்கடுத்து புத்திர பாக்கியம், ஒருவருக்கு குழந்தை பேரு கிடைக்க வேண்டும், வம்ச விருத்தி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 5ஆம் இடமே இவருக்கு முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பூர்வ ஜென்மங்களில், இந்த ஜாதகம் பூர்வ ஜென்மங்களில் அவர் சேர்த்து வைத்த புண்ணிய பலன்கள் இந்த பிறவிக்கு அவருக்கு பயன்படுமா என்பதை குறிப்பிடக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம். ஆக இத்தனை முக்கியத்துவம் வாழ்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடம் என்பது ஒருவருக்கு கெட்டிருக்கிறதா, அதாவது நல்ல முறையில் இருக்கிறதா அல்லது சரியில்லாத முறையில் இருக்கிறதா என்பதனை கண்டறிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்கின்ற பட்சத்தில் மிகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரை அவருடைய சுய சம்பாத்தியத்தில், சுய முயற்சியில் அவர் வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு குடும்பத்தினுடைய வருமானங்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய அனுகிரகம் அனைத்தும் கிடைத்து அவர் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு உருவாகும். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமரும் பட்சத்தில் அவருடைய முயற்சி மற்றும் அவர்
இவர் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருடைய தாய் வழியில் இவருக்கு முழுமையான பலன்களும் ஆடை ஆபரணங்கள் சொத்துக்கள் போன்ற வழிகளில் மிகவும் அனுகூலமான அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். 5ஆம் அதிபதி 5இலே இருக்கும் பட்சத்தில் இவர் செய்த பூர்வ புண்ணியங்கள் இவருக்கு முழுமையான பலனை கொடுத்து வாழ்க்கையில் சக்சஸ் என்று சொல்லக்கூடிய வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சென்று அமரும் பொழுது அவர் வேலையில் மிகுந்த சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பு இவருக்கு கண்டிப்பாக உருவாகும். மேலும் தாய்மாமன் வழிகளில் இவருக்கு அனுகூலங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது நண்பர்கள் மூலியமாகவும் மனைவி சம்பந்தப்பட்ட வழிகளிலும் இவருக்கு வெற்றிகளும் வாடிக்கையாளர் மூலமாக வரக்கூடிய அனுகூலங்களும் இவர் முழுமையாக பெற்று சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணையோ பெண்ணாக இருந்தால் ஆணையோ விரும்பக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும் என்பதனை இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமரும் போது இவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், லக்கி என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், இன்சூரன்ஸ் போன்ற வழிகளிலும் பூர்வீக சொத்துக்களிலும் மண்ணுக்கடியில் புதைந்துள்ள வகைகளிலும் இவருக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் சென்று அமரும் போது இவருக்கு நல்ல பேர் புகழ் பூர்வ ஜென்ம தர்ம காரியங்கள் போன்றவையும் இவருக்கு பயனளிக்கும். இவருடைய தந்தை வழியில் இவருக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். தந்தையினுடைய வசதி வாய்ப்புகள் மற்றும் அவருடைய பேர் புகழை வைத்து இவர் வாழக்கூடிய அமைப்பு நல்ல முறையில் அமையும். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் சென்று அமரும் பொழுது இவர் தொழில் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் மிகவும் சிறப்படையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. மேலும் மனைவி வழியில் இருக்கின்ற மாமியார் குடும்பத்தின் மூலயமாக இவருக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது இவர் வாழ்க்கையில் சந்தோஷம், பேர், புகழ், மகிழ்ச்சி, ஆனந்தம் போன்ற அனைத்து வித நன்மைகளையும் அடையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கும். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சென்று அமரும் பொழுது இவருக்கு வெளிநாடு, வெளி ஊர், வேற ஸ்டேட் போன்ற பயணங்கள் வழிகளில் இவர் சென்று தொழிலோ அல்லது வேலையோ செய்கின்ற பட்சத்தில் இவருக்கு மிகுந்த அனுகூலங்களை அளிக்கிறதாக 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற அந்த 5ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் அமர்ந்தால் எந்த பலன்களை செய்வார் என்பதனை பற்றி பார்த்தோம். சரி, இந்த லக்னாதிபதி சென்று அமர்ந்த இடத்தில் நன்மைகளை மட்டுமே செய்வாரா என்று பார்த்தால் இல்லை, தீமைகளையும் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உள்ளது. லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த மூவரும் வலுத்திருந்தால் மிகவும் நல்லது, அல்லது லக்னாதிபதி 5ஆம் அதிபதி வலுத்திருந்தால் நல்லது, அல்லது 5ஆம் அதிபதி வலிமையாக இருந்தால் நல்லது. ஆக இப்பொழுது 5ஆம் அதிபதியை மட்டுமே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் அதிபதி கெட்டு விட்டால், அதாவது வலிமை குறைவாக இருந்தால் எந்த அமைப்பு உருவாகும் என்று பார்த்தால் 5ஆம் அதிபதி கெட வேண்டும் என்றால் எந்தெந்த வழிகளில் கெடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சென்று அமரும் பட்சத்தில் கடன், பகை, நோய், விரோதங்கள் போன்ற அமைப்புகளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வேலையில் நல்ல நிம்மதித்தன்மையும் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார். ஆனால் கடன், பகை, ருண, ரோக, சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இவர் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சென்று அமரும் போது விபத்து, கண்டம், ஆய்வுக்கு பக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். சிறு விபத்துகள், கண்டங்கள், பொருள் இழப்பு, உயிரிழப்பு போன்ற அமைப்புகளை 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சென்று அமரும் பட்சத்தில் கொடுப்பார். அதாவது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு
5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் இருக்கும். அதே சமயம் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கண்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த 8ஆம் இடத்தில் சென்று அமரும்போது நிச்சயமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் சென்று அமரும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்புகள் இவருக்கு ஆதாயங்களும் வருமானங்களும் தீர்ப்புகளும் கிடைத்தாலும் இவருக்கு நிறைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆக ஒரு மனிதன் சுபிட்சமாக வாழவும் அவருடைய எண்ணமோல் வாழ்க்கை அமையவும் இந்த 5ஆம் இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த 5ஆம் இடம் வலிமை குறையும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. ஆக 5ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது என்ற பட்சத்தில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் வலிமை இழந்து இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும். மேலும் இந்த வலிமை குறைவாக இருக்கின்ற 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரபாகியம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நமக்கு வெற்றி அளிக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு பலன்களை குறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மருத்துவ உதவிகள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் மருத்துவ உதவிகள் செய்து ஒரு பட்சத்தில் இவருக்கு இந்த 5ஆம் இடம் மிகுந்த வலிமை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். மேலும் ஈம காரியங்கள் செய்கின்ற இடங்களில், அதாவது ஒரு பிணத்தை அடக்கம் செய்வதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வது, ஈம காரியங்களில் கலந்து கொள்வது, அப்படி கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் ஈம காரியங்கள் செய்கின்ற அந்த நபர்களுக்கு, அதாவது சுடுகாட்டில் வேலை பார்க்கின்ற இந்த நபர்களுக்கு உதவிகள் செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த 5ஆம் இடம் என்பது வலிமையாக தான தர்மங்கள் மூலயமாகவும் கோவில் வழிபாடுகள் மூலயமாகவும் இந்த 5ஆம் இடத்தை பலப்படுத்துகின்ற பொழுது இவருடைய எண்ணங்கள் இப்பொழுது ஒரு தொழில் தொடங்கி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய முதலீடு போட்டு செய்து கொண்டிருப்பார்கள். அதில் போதுமான அளவு வருமானங்கள் கிடைக்காது. வருமானங்கள் கிடைத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்காது. ஏனென்றால் 5ஆம் இடம் வலிமை குறைந்திருக்கிற பட்சத்தில் அந்த அமைப்பினை அவர் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக குறைவாகவே இருக்கும். அப்படி இருக்கின்றவர்கள் இந்த ஈம காரியங்களுக்கும் மருத்துவ உதவிகளுக்கும் தான தர்மங்கள் செய்கின்ற பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். அடுத்து வலிமையை குறைக்கக்கூடிய அமைப்பு எது என்று பார்த்தால் திதிசூன்யம். ஒருவருடைய ஜாதகத்தில் திதிசூன்யம், சூன்ய ராசிகள் என்று சொல்வார்கள். அதாவது ஒருவர் பிறந்த திதியை வைத்து இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசிகள் சூன்ய ராசிகள். அதாவது சூன்ய ராசிகள் என்றால் அந்த சூன்ய ராசியானது ஒரு ஜாதகருக்கு எந்த பாவகமாக வருகிறதோ அந்த பாவகத்தில் இருக்கின்ற நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பது திதிசூன்யம். அப்பொழுது இந்த திதிசூன்யம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் வரும் பட்சத்தில் 5ஆம் இடம் உங்களுக்கு திதிசூன்ய ராசியாக மாறிவிடுகிறது. அல்லது 5ஆம் அதிபதி சென்று அமர்ந்த இடம் உங்களுக்கு திதிசூன்யமாக வரும்பொழுது அந்த திதிசூன்யத்தின் பாதிப்புகள், அதாவது பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் தாண்டி இந்த திதிசூன்யமானது மிகவும் வலிமையாக வேலை செய்யும். ஆக 5ஆம் இடம் திதிசூன்யத்தில் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற பட்சத்தில் நல்லது. அப்படி 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதி சென்று அமர்ந்த இடமும் திதிசூன்யத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த திதிசூன்யத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட கோவில்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி பலப்படுவார். மேலும் முடக்கு என்று சொல்லக்கூடிய தடை, பூர்வ ஜென்மத்தில் நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் இந்த பிறவியில் நம்மை தொடரும் என்பது குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் நாம் செய்து வைத்த பாவங்கள் இந்த பிறவியில் நம்முடைய 5ஆம் இடத்தில் முடக்கத்தின் கருமையானால் இதன் மூலயமாக 5ஆம் இடம் மூலயமாக நாம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று இறைவன் குறிப்பிடப்பட்டிருந்தால் உங்களுடைய குழந்தைகள் மூலயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். மேலும் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காமல் போகும். பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், செய்கின்ற வேலைகள் நன்மையை அளிக்கக்கூடியது, தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். ஆக உங்களுக்கு எந்த பாவம் முடக்காக இருக்கிறது என்று பார்த்து
தயவு செய்து முடக்கு நிவர்த்தி செய்து கொள்ளும் பட்சத்தில் அது உங்களுடைய முடக்கு ராசியாக 5ஆம் இடமே வரும் பட்சத்தில் மிகுந்த சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். ஆக இந்த முடக்கு நிவர்த்தியை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் வதை வைநாசிகம் போன்ற அமைப்புகளில் இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 5ஆம் இடத்தில் பணம் வருவது நாம் அனுபவிக்கக்கூடியது மிகவும் சிக்கலாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது நாம் ஆசைப்படுகின்ற விஷயம். நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக அழைத்து இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த 5ஆம் இடமே நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே இந்த அமைப்புகளில் கெடாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு உருவாக்கும். அது மட்டுமல்லாமல் 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் 5ஆம் இடம் வலிமை குறைவு. திதி சூரிய ராசியாக வந்தாலும் 5ஆம் இடம் வலிமை குறைவு. முடக்கு ராசியாக வந்தாலும் 5ஆம் இடம் முடக்கு. 5ஆம் அதிபதி நீச்சமானாலும் 5ஆம் பாவகம் வலிமை குறைவு. 5ஆம் பாவக அதிபதி வக்கரமாக இருந்தாலும் 5ஆம் பாவகம் வலிமை குறைவு. அசுபர்களோடு 5ஆம் பாவக அதிபதி சேர்ந்திருந்தாலும் 5ஆம் பாவகத்தினுடைய வலிமை குறைவு. இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய 5ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் கண்டறிந்து அந்த 5ஆம் இடத்தை வலிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் விலகி சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய தொலைபேசி அடையுங்கள். என்னால் முடிந்த உதவியை நிச்சயமாக செய்து கொடுக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனர் வையாபுரி அவர்களுக்கும் மேலும் இந்த நிறுவனத்தின் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் கோவிந்தராஜ், பைரவா ஜோதிட நிலையம், ராயவேலூர். என்னுடைய ஃபோன் நம்பர் 8531058454. நன்றி, வணக்கம். மேலைக்கு வருக என இருதரம் கூட்டி கனகோசத்துடன் வரவேற்கிறோம். பைரவா ஏற்கனவே காசு கொடுத்துட்டாருங்க. ஸ்ரீ பைரவா ஜோதிட நிலைய நிறுவனர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட 2 வருடங்களுக்கு பிறகு எல்லாம் வந்தோடனே பணம் வாங்கிட்டாருங்க.